அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். இப்போ நம்ம அந்த நண்பர் வந்து பிரேசில் சகோதரர். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கத்தை தழுவி அழகான முறையில் வந்திருக்கிறாங்க. இந்த ஹஜ் பெருனா தான் அவங்களுக்கு தலைப்பெருனா. But I really want to change my life with Allah. ரொம்ப சிறப்பான முறையில் பெருநாள் தொழுகை நடந்தது. ஒவ்வொரு வருஷமும் நல்ல சிறப்பா போயிட்டு இருக்கு. 1000 பேர் 2000 பேர் வந்து கலந்து கொள்வாங்க. அப்படியா? ஹஜ்ஜு பெருநாள் பேங்காக் பள்ளியில் வந்து மதிய சாப்பாடு தடப்படலாம் நடந்துட்டு இருக்குது. மட்டன் பிரியாணி, தாளிச்சா, வெங்காய பச்சடி, கத்திரிக்காய் தொக்கு. மாசாலாம் முதல் பந்தி ஃபுல்லாகிடுச்சு. தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த பள்ளியுடைய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அமைந்திருக்கிறதுனால எல்லாரும் வந்து போவதற்கு ஒரு வசதியான ஒரு இடமா இருந்து கொண்டு இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். இப்போ நம்ம அந்த நண்பர் வந்து பிரேசில் சகோதரர். இப்போ சமீப காலத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கத்தை தழுவி அழகான முறையில் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தலை பெருநாள் இது. இந்த ஹஜ் பெருனா தான் அவங்களுக்கு தலை பெருனா. இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவரும் நம்மளுடைய அந்த ஜெம் ஸ்டோன் சம்மந்தமான வியாபாரத்துலேருந்து தான் வந்தவர். அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாட்ஸ் யுவர் நேம்? My name now is Sulaiman. சுலைமான். ஓகே. பிஃபோர் யுவர் நேம்? Samuel. சாமுவேல்ங்கிற அந்த சகோதரர் சுலைமானா இன்றைக்கு நம்ம இடத்துல வந்திருக்கிறாரு. அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்யணும். ஓகே, why did you come to Islam? Because Islam make my life different and it's really changing now. Before I used to be another religion, but always difficult for me. But now Allah make it easy for me. I understand life easy now. So when did you have idea to come to the Islam? Idea come from my good friends, Uma. He's work in JC. JDC. From And where? He is from where? He's from Guinea. Guinea friend. அவங்க அவருடைய அந்த ஆப்பிரிக்கா சகோதரர் ஒருவர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவர் வந்து மார்க்கத்தை வந்து எத்தி வச்சிருக்கிறாரு. ஓகே. And he invited me to come to Islam because Allah have good things for me and he wished me also to be different person, change my life. Any problem with your family after you come? Yes, they laugh on me. Assalamu alaikum. They laugh on me. They think I'm joke, but I really want to change my life with Allah. Okay. How do you feel now? I feel that I quit from the bad sins before. Now I'm new man. Okay. Alhamdulillah. May Allah is a life make a barakat and your future life will success everything. Yes. Inshallah. Okay. மாஷால்லா. அந்த ஒரு ஹஜ் பெருநாளை வந்து இந்த சகோதரரோட தான் நம்ம அந்த பேங்காங்கில் கொண்டாடுறோம். தொடர்ந்து நம்மளுடைய மற்ற நிகழ்வுகளை பார்க்கணும். ஹஜ் பெருநாள் தொழுகை நல்லபடியாக முடிஞ்சுது. மக்கள் எல்லாம் தொழுதுட்டு முசாபா முலாக்கத் செஞ்சுட்டு எல்லாம் இறங்கி வராங்க. கீழே அவங்களுக்கு அப்படி சிறப்பு ரோஸ் மில்க் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த நிகழ்வை இப்போ பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப சிறப்பான முறையில் பெருநாள் தொழுகை நடந்தது. ஒவ்வொரு வருஷமும் நல்ல சிறப்பாக போயிட்டு இருக்கு. மத்தியானத்துக்கு எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கு. எந்த குறையில் இல்லாமல் இறைவனர்களால் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் துவா செய்யுங்க எல்லாருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக் ஆஜி. எல்லாருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள். தொழுகை முடிஞ்சு மக்கள் எல்லாருக்கும் அந்த ரோஸ் மில்க் சிறப்பு ஏற்பாடு, ஐஸ்கிரீமோடு சேர்த்து அந்த ரோஸ் மில்க் எப்பவுமே கொடுப்பாங்க. மக்கள் எல்லாம் ஆர்வமாக குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அனஸ் நம்ம பள்ளியினுடைய ஒரு மூத்த வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். مصطفى مرتضى مصطفى 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 مرتضى حبيبي 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 يا حبيبي مرحبا حبيبي. பலதரப்பட்ட மக்களும் வந்திருக்கிறாங்க. நம்ம தமிழ் மக்கள் அதிகமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் மக்கள் நிறைய பேர் இந்த பள்ளிவாசலுக்கு தொழுக வராங்க. குறிப்பாக பங்களாதேஷ் மக்கள், பாகிஸ்தானியர்கள், பர்மியர்கள் வராங்க. இலங்கை தமிழர்கள் நிறைய பேரை நம்ம இங்கே பார்க்கலாம். ஆப்பிரிக்கா சகோதரர்கள், கினி, மாலி போன்ற நாடுகளில் உள்ள நண்பர்கள் இங்கே எங்களோட சேர்ந்து அவங்களும் அந்த வியாபாரம் பண்ணுறதுனால அந்த மக்களையும் நம்ம நிறைய பேர் பார்க்கலாம். இப்போ நம்ம சகோதரர் ஷேக் சொல்லுவாங்க எப்படி இந்த வருஷம் தொழுகை விஷயங்கள் எப்படி இருந்துச்சு. ஈத் முபாரக் டு எவ்ரி ஒன். அல்ஹம்துலில்லாஹ்.
நல்லபடியா தொழுகை முடிச்சு துவாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனைவருக்கும் ரோஸ் மில்க் கொடுக்கப்படும். மசாலா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. 1000 பேர் 2000 பேர் வந்து கலந்து கொள்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஈத் முபாரக். வாங்க, ஈத் முபாரக். வேற நல்ல சிறப்பா நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ். யா முஸ்தஃபா நீராரந்தமாய் வந்த ஒளியே, அந்த நாள் தந்த அகிலத்தாரின் அருட்கொடையே, அர்ஷ் குர்சி வானம் ஈத் முபாரக். நீர் வரவில்லை என்றால் இந்த அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நல்லதுண்ணே. தொழுகைக்கு பிறகு எல்லாருக்கும் வேண்டி சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. இன்ஷா அல்லாஹ் அதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். பேங்காக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாமே ஆரன் பள்ளியில் தான் நம்ம குர்பான் கொடுக்க சொல்லுவோம். ஆரன் பள்ளியிலையும் தொழுகை நல்லபடியாக முடிந்தது. இந்த பள்ளி ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்குது. நம் தமிழ் பள்ளி கட்டுவதற்கு முன்னாடி நம்மளுடைய மக்கள் எல்லாமே இங்கே வந்து தான் நம்ம தொழுவோம். இந்த ஆரன் பள்ளியை சுற்றி ஹலால் ஃபுட் கடைகளை நிறைய பார்க்கலாம். அதனால் யார் யாரெல்லாம் தாய்லாந்து ஹலால் ஃபுட் சாப்பிட விரும்பணும்னு நினைக்கிறீங்களோ சீலோம் ஏரியாவில் அவங்க வந்து இந்த ஏரியாவில் வந்து தாராளமாக வந்து சாப்பிடலாம். நோன்பு காலங்களில் இந்த பெருநாட்களில் வந்து இந்த மிஸ்கீன்கள் வருவது வழக்கம். தாய்லாந்துலேயும் அந்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. குர்பானி கொடுக்குற இடமும் அங்கே அழகான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மாடுகளே குர்பானி கொடுக்குறாங்க. ஆடுகளை பெரும்பாலும் கொடுப்பது நம்மளுடைய இந்திய மக்களே கொடுக்குறாங்க. ஹஜ்ஜு பெருநாள் பேங்காக் பள்ளியில் வந்து மதிய சாப்பாடு தடப்படலாம் நடந்துட்டு இருக்குது. மட்டன் பிரியாணி, தாளிச்சா, வெங்காய பச்சடி, கத்திரிக்காய் தொக்கு எல்லாமே அந்த ஆயத்த பணிகளில் இறங்கிட்டாங்க. பள்ளிவாசனுடைய அந்த கமிட்டி நண்பர்கள் எல்லாமே. ஒயிட் ஓட்ஸில் தயாரிக்கப்பட்ட கஞ்சி, இனிப்பு கஞ்சி, ஸ்பெஷல் கஞ்சி பிரியாணியோடு சேர்த்து கொடுப்பாங்க. அந்த கஞ்சியை தான் அவங்க ஊற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ மணி 12:30 ஆகுது. 1 மணிக்கு லொகர் தொழுகை நடக்குது. தொழுகை முடிஞ்ச உடனே சாப்பாடு. கத்திரிக்காய் தொக்கு அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு டேபிளுக்கு 4 தட்டு வைப்பாங்க. வெங்காய பச்சடி காக்காட தலைமையில் ஜரூராக நடந்துட்டு இருக்குது. இவங்க தான் ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஒரு ஆள். நம்ம பண்டாரி ரஃபீகண்ண இவங்களுடைய தலைமையில் தான் இன்றைக்கு சாப்பாடும் நம்ம வளமையாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. லொகர் தொழுகை நல்லபடியாக முடிஞ்சுது. இப்போ சகன் விட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாம் தொழுதுட்டு மேலே வருவாங்க. வர்றவங்களுக்கு ஆமாம், நம்மளுடைய செஃப் வந்து ரஃபீக் நானா கிளியனூர். பிரியாணி எல்லாம் ரெடி, ஆயத்த பணியில் இருக்குது. வெங்காய பச்சடி, கத்திரிக்காய் தொக்கு, தாளிச்சா எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. வழக்கம் போல் நம்ம அனஸ் தான் தாளிச்சா ஊற்றுவார். எல்லாம் ஊற்றி ரெஸ்ட்டில் இருக்கிறார். சாப்பாடு வேலைகள் நல்லா போயிட்டு இருக்குது. சகன் முதல் பந்தி நல்லா துரிதமாக போயிட்டு இருக்குது. அல்லாஹு அக்பர் லில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் லில்லாஹில் ஹம்த். ஹம்துனா லில்லாஹ், ஹம்துனா லில்லாஹ், ஹம்துனா லில்லாஹ், ஹம்துனா லில்லாஹ், ஹம்துனா லில்லாஹ், ஹம்துனா லில்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் லில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர் லில்லாஹில் ஹம்த். إخوة المسلمين وأنتم بخير، كل عام وصلح برأفة الله. إخوة المسلمين وأنتم بخير، كل عام
أكبر لله الحمد الله أكبر لله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لله الحمد الله أكبر لله الحمد شهر أمتي நல்லா சாப்பிடுங்க. மாசாலா முதல் பந்தி ஃபுல்லாகிடுச்சு. நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்குது. ஆளும் பெருந்தகைகள் மூத்த நிர்வாகிகள் தான் சாப்பிட்டு இருக்காங்க. ஒரு கமாண்ட் அடிங்கடா. இது பெனின்சுலா பிரியாணினா என்ன சொன்னாங்க? சத்திரம் ஹோட்டல்ல இவர் சொல்லுவாரு அலிபாபா அலிபாபா பெனின்சுலா பிரியாணிடா சந்திரமண்டலத்துல ஆட்கள் வந்துடும். நல்லா சாப்பிடுங்கண்ணா. ஓகே. முஸ்தஃபா 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 முர்ததா முஸ்தஃபா 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 முர்ததா حبيبي 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 يا حبيبي مرحبا حبيبي 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 يا حبيبي مرحبا حبيبي يا مصطفى نيرارم بابا நல்லா சாப்பிடுங்க. அவனுங்க அண்ணனை காணோம் வரலையா? வர சாப்பாடா? அர்ஷ் குர்சி வானம் பூமி உங்கள் புலியின் வழியே நீர் வரவில்லை என்றால் இந்த புவி. நம்முடைய சிங்கப்பூர் நண்பர்கள் எல்லாம் அந்த தடவை உங்களுக்கு இதான் முதல் தடவையாக வந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம கவனிக்க முடியல. நம்ம எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நீங்களாம் நம்ம பள்ளிக்கு வந்து இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டது ரொம்ப சந்தோஷம். பேங்காக் பள்ளியில் ஹஜ்ஜி பெருநாள் நல்லபடியாக முடிஞ்சுது. அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் காட்டியிருந்தான் பார்த்துருப்பீங்க. காலையில் தொழுகையில் ஆரம்பித்து மதிய உணவு சிறப்பாக ஒரு 800லேருந்து 1000 பேர் வந்திருப்பாங்க. இப்போ நம்ம பள்ளியினுடைய அந்த இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். சாப்பாடு முடிஞ்சு மக்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆலிம் அவங்களுடைய பிள்ளைகளோட இந்த வருஷ பெருநாளை கொண்டாடிக்கிறாங்க. மற்ற நண்பர்களும் இவங்கெல்லாம் எல்லாருமே நம்ம பேங்காக்கில் ஜாப்லேயும் இருக்கிறாங்க. நம்ம நிறைய பேர் பிஸ்னஸ் மேன் தான் பார்த்துருப்போம். இவங்க நம்ம பள்ளிவாசல்லேருந்து கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நம்ம பள்ளியில் தொழுகிறதுக்காக வேண்டிய வராங்க. காரணம் தாய்லாந்தில் தமிழ்ல ஒரு பள்ளிவாசல் இது நடக்குதுன்னா முதல் பள்ளி நம்மளுடைய பேங்காக் பள்ளி தான். நம்ம நண்பர்கள்ட்ட கேட்போம் அந்த வருஷம் பெருநா எப்படி இருந்துச்சு, பள்ளிவாசலுடைய சிறப்பு ஏற்பாடுகள் எப்படி இருந்துன்னு சொல்லுவாங்க. சுகர் தொழுகை பிறகு மதிய உணவு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பரிகாக்கா சொன்ன மாதிரி பல வெளி இடங்கள்லேருந்து தூரமான இடங்களிலிருந்து அதிகமான மக்கள் வந்து ஒன்று கூடினாங்க. தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த பள்ளியுடைய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அமைந்திருக்கிறதுனால எல்லாரும் வந்து போவதற்கு ஒரு வசதியான ஒரு இடமா இருந்து கொண்டு நிர்வாகத்தினரும் அது நல்லதுமாக எல்லாத்தையும் கவனம் செலுத்தி நல்லதுமாக எல்லாம் செஞ்சிருந்தாங்க. அதிகமான மக்கள் வந்து கலந்து ரொம்ப சிறப்புப்படுத்தினாங்க. அது ஒவ்வொரு வருடமும் இது போல நம்ம அதிகமாக கலந்து கொண்டு சிறப்பிக்கணும். நம்ம இமாமும் ரொம்ப அதிகமான முறையில் நல்ல முறையில் சொற்பொழிவு எல்லாம் கொடுத்தாங்க. மார்க்கத்துடைய விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. சில குர்பானியுடைய சட்டத்திட்டங்களை பற்றி தப்சீர் பயான்ல ரொம்ப விளக்கமா சொன்னாங்க. இது போன்ற அதிகமான பயான்கள் நல்ல விஷயங்கள் தமிழ்ல கேட்கறதுக்கு தாய்லாந்துல இருந்தாலும் தாய்மொழி தமிழ்ல நம்மளுடைய பயான்களை நம்முடைய சொற்பொழிவை கேட்கறதுக்கு இது ஒரு முக்கியமான மையஸ்தலமாக இருந்து கொண்டிருக்கிறது பேங்காக் பள்ளிவாசல். இன்ஷா அல்லாஹ் மேலும் மேலும் இதனுடைய வளர்ச்சி சிறப்பாகிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் துஆ சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளுடைய அந்த பெருநாள் நிகழ்வுகள் பேங்காக் பள்ளியில் முழுமையாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எல்லா நிகழ்வுகளையும் கண்டிப்பாக அந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.